நமது இணைப்பில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். திருமாவளவன் நாங்கள் முன்னெடுத்த முன்னெடுப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. மதசார்பற்ற அந்த களத்தில் நாங்கள் 3 பேரும் சேர்ந்தே பயணிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வையில் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக இந்த அரசு என்பது விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆதரவு அலையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மைனாரிட்டி அரசாக கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 96 சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான் பெற்றிருந்தது. அதைவிட கூடுதலாக விஜயனுடைய அலை பெற்றிருக்கிறது. அன்றைக்கு காரணமாக இருந்தது விஜயகாந்த் அலை. விஜயகாந்த் ஒரு 8% வாக்கை எடுத்திருந்தார். திமுக அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக அமைந்தது. இன்னைக்கு விஜய் என்கிற ஒரு புதிய சக்தியே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கிறது. இந்த நேரத்துல தான் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் முன்னெடுத்த முன்னெடுப்புகளுக்கு வெற்றி அப்படிங்கிறது, அவர் பாஜக பக்கம் நகராமல் விஜய் தனித்து ஒரு பெரிய எண்ணிக்கையை பெற்றிருக்கிறார்ல, அதை மனதில் வைத்து குறிப்பிடுகிறார். ஒன்று. இன்னொன்று, ஒரு பெருவாரியான அரசாகவும் இது அமையல. பாஜகவும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப இதுல இடதுசாரித்துவ அரசியலுக்கு ஒரு சின்ன உயிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் மதிப்பீடு செய்திருக்கலாம். கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் 3 பேரையும் கூட்டணிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் அணுகிய முறை இருக்குல்ல, கிட்டத்தட்ட தேமுதிக போன்ற ஒரு புதிய கட்சி உள்ளே வருகிறது, கூட்டணிக்குள் புதிதாக வருகிறது. 19, 21, 24 இல்லாத சூழல்ல புதிதாக வருகிற அந்த இயக்கத்திற்கு 10 இடங்கள் கொடுக்கப்பட்டது. அது எவ்வளவு வெற்றியாக மாறியது என்பது நமக்கு தெரியும். அப்ப அந்த மனக்கசப்பும் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அது நீர்பூத்த நெருப்பா இருக்கு, அவ்வளவுதான். பட் இந்த முன்னெடுப்புக்கு கிடைத்த வெற்றி என்பதுல விஜய் ஒரு தனியாக நின்றார், பாஜக இல்லாத ஒரு அணியில நின்றார், ஒரு கவனிக்கப்படக்கூடிய இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு மைனாரிட்டியான அரசாகவும் இருக்கு. அதற்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எது செஞ்சாலும் தனியா செய்ய மாட்டோம். ஆனா அதற்குள்ள திமுக இல்ல, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் எடுக்கக்கூடிய முடிவு பிளஸ் விசிக எடுக்கக்கூடிய முடிவு, இந்த அடிப்படையில் தான் அவருடைய வார்த்தை இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ இவங்க வெளியில இருந்து ஆதரவு தருவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அது அந்த அமைச்சரவை இடம்பெற்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்தாங்க, அதை நோக்கி மூவ் ஆனாவாங்களா சார்? இல்ல, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை முதலில் தமிழக அரசியல் களத்துல உதித்தவரே விஜய் அவர்கள் தான். கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய முதல் மாநாட்டிலே நம்மளை நம்பியும் சிலர் வருவாங்கல்ல, அவர்களுக்கு பங்கு தர வேண்டும் அல்லவா என்கிற துணியில் அந்த வார்த்தையை உச்சரித்திருந்தார். அப்பொழுது அது அரசியல் கட்சிகளால் புரிந்து கொள்ளப்பட்ட விதம், இவர் புதிதா வந்திருக்காரு, இவர் பங்கு தரேன்னு சொல்றாரு என்பதாக புரிந்து கொள்ளப்பட்டது. இப்ப அவர் தன்னை நிரூபித்திருக்கிறார். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மந்திரி சபை ஆசை என்பதெல்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் மட்டும் வகுத்துக் கொண்டு எங்களுக்கு பாஜக பக்கம் நீங்க நகலவே மாட்டீங்கிற உத்தரவாதம் தரணும் அப்படிங்கறதை நோக்கி நகருவாங்க. அப்படித்தான் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறேன். ஒருவேளை விசிகாவிற்கு தானாகவே முன்வந்து விஜய் அவர்கள் சில இடம் கொடுக்கலாம், அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிதான் நினைக்கிறேன். விசிகாவும் அதை கேட்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். பட் இடதுசாரிகளை பொறுத்தவரை அவர்களுடைய அரசியல்ல பாஜகவோடு 2029 உறவு இருக்காது, எந்த சூழலிலும் உறவு இருக்காது என்பதை மட்டும் தெளிவுபடுத்த சொல்வார்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகா இந்த 3 கிட்டத்தட்ட நீங்க அந்த இடங்கள் உறுதி செய்யப்பட்ட போது கூட திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது சொன்னார், 18 இடங்கள் எங்களுக்கு இடதுசாரித்துவ அரசியலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டார். அப்ப அவர் தன்னை இடதுசாரித்துவ அரசியலுக்குள் தான் அவர் அழுத்திக் கொள்கிறார். அந்த அர்த்தத்தில் நான் பார்க்கிற பொழுது விசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு ஒற்றை காரணம் தான், விஜய் பாஜக இல்லாத ஒரு அணியில் தேர்தலை சந்தித்திருக்கிறார். திமுக கூட்டணியும் பாஜக இல்லாத அணி, அந்த புள்ளியில தான் அவர்கள் நிற்கிறார்கள். அப்ப இன்னொரு புள்ளி பாஜக இல்லாத அணி வென்றிருக்கிறது, அது அணியாக இல்லை, தனிநபராக வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஆதரவாக இருக்கல, தவறு இல்லைங்கிற முடிவை நோக்கி அவர்கள் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை இந்த 3 கட்சிகளும் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த நகர்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு சுவாமிநாதன். தேர்தல் முடிவு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அதிமுக, பாஜக தலைமையிலான சங் பரிவார் அரசியலை வீழ்த்தியுள்ளது. அந்த வகையில் நாங்கள் முன்னெடுத்த முயற்சி மாபெரும் வெற்றி பெற்றதாக எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக வாக்களித்த தமிழ் மக்கள் யாவருக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம். வருகிற 7ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகர்ப்புறங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். இந்திய ஒன்றிய அரசின் மக்கள் விரோத நிலைப்பாடுகளை கண்டித்து, குறிப்பாக கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது.
பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் இருக்கு. தாவேகாவிற்கு பெரும்பான்மை என்பது இல்ல. விசிக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கும்? இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் மதசார்பற்ற அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை இணைந்தே எடுப்போம். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. இதுவரை இல்லாத தெலுங்கு சட்டமன்றம் தற்போது உருவாகியுள்ளது. இந்த நிலை எந்த அளவுக்கு நீடிக்கும் நினைக்கிறேன்? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும் ஸ்பெக்டேட்டரா இருக்கோம். அது உங்களுடைய யூகமான கேள்வி. அது யூகமான கேள்விக்கு யூகமாக பதில் சொல்ல முடியாது.